இந்த சிடி கொடுக்க சொன்னாரு. நீங்க 2 பேர் இருக்கிறதா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. சொல்லு. நீங்க பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா வனிதா அக்காவின் காவியம் காரி முஞ்ச ஓவியம். அதுதான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு கில்மா படம். அது கில்மா படம் இல்ல எடிட்டர் உனக்கு தெரியுமா சர்டிபிகேட்லாம் போட்டு வச்சிருக்கான் அப்படின்ட்டு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே உண்மைதாங்க. படம் வந்து நானும் நினைச்சேன் பெருசா எடுத்திருக்காங்க படம் நல்லா இருக்கும் போல கதை நல்லா இருக்கும் போல நினைச்சு பார்த்தா படத்துக்குள்ள வந்து கிரிஞ்சு காட்சிகளும் அமைச்சர் காட்சிகளும் ஒரு குடோன் அளவு கொட்டி கிடக்குது. டன் கணக்குல உள்ள என்ன நிறைய இருக்குது. இந்த படம் எப்படி வந்திருக்கு ஏது பேக் சொல்ல என்னதுன்றதை பத்தி தெளிவா பார்க்கலாம். அது என்ன பண்றீங்கன்னா லைக் பண்ணுங்க. அது மட்டும் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ் போல போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கலை கந்தசாமி. மனிதாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி படம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்கா வந்து பிக் பாஸுக்கு போனாங்க. அப்புறம் யூடியூபுக்கு வந்தாங்க. குக்கிங் சேனல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா அப்படியே இருந்திருக்கலாம். ஆனா அக்காக்குள்ள இருந்து என்ன ஒரு கலை உணர்ச்சி வந்து உள்ள தட்டி எழுச்சோ தெரியல. இந்த மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கீங்க. மனசாக சொல்லுங்க உன்னது படமா இது ஒரு கதைன்னு கொஞ்சம் சொல்லியிருக்கியே அப்படின்றப்பதான் இருக்குது. கதை என்ன பார்த்தீங்க அப்படின்னா அக்காவுக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பாப்பா வேணும் பேபி பெத்துக்கணும் அப்படின்ட்டு வந்து அக்காவுக்கு ஆசை. ஆனா அக்காவோட புருஷனான ராபர்ட் பாஸ்டருக்கு அதெல்லாம் ஆசையே இல்ல. அதுக்காக அக்கா எந்த எஸ்டிம்லாம் போயிட்டு ஜல்சா பண்ணாங்க அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதாங்க? உண்மையா சொல்லுங்க இது ஒரு கதையா? குழந்தை இல்லாதவங்க கூட கஷ்டம் காட்டுறேன் அப்படின்னு கூட பரவாயில்ல. ஆனா அக்கா வந்து அதுக்காக முயற்சி எடுக்கிறேன்ற பேர்ல கண்ட காட்சி காட்சிகளும் கருமாந்த காட்சியும் எடுத்து வச்சிருக்கீங்க. புனிதமான காதலப்பா. என்ன பண்ணா இந்த படத்துல வந்து சக்கிலா தான் இவங்க வந்து அம்மாவாமா. சக்கிலாவை காஸ்ட் பண்ணீங்க. சக்கிலா வந்து ஒரு மலையாள ஆக்டர் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு அவன் மலையாளம் பேசாம வச்சிருந்துருக்கலாம். எதுக்கு அவன் தெலுங்கு பேச எனக்கு சுத்தமா புரியல. இதுல வேற படத்துல கொடுமை என்னன்னா படத்துல பாதி பேருக்கு மேல தெலுங்கு தான் பேசிட்டு இருக்கானுங்க. உண்மையே தமிழ் படமா தெலுங்கு படமா? பாய் நீங்க பாய் இது போய் பார்த்தீங்கன்னா லவ் சீன்கள்லாம் வந்து ராபர்ட் மாஸ்டர் என்ன லாங்குவேஜ் பேசுறாருன்னே தெரில. நம்ம ஜோவிக்கா இருக்காங்க இல்லையா வனிதாக்கோட மூத்த பொண்ணு அவங்க வந்து பிக் பாஸுக்கு போனாங்களாமா. அது அங்கே காசை வந்துச்சாமா. அந்த காசை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் போட்டுருக்காங்க. உண்மையில அந்த காசை வச்சு பேக்கரி கடை திறக்கிறது ஒரு ஃபுட்டு கடை திறக்கிறது இல்லையா ஒரு யூடியூப் சேனலாவது அப்கிரேட் பண்றது அப்படிதான் பண்ணா கூட பரவாயில்ல. அக்கா என்ன பண்ணிருக்காங்க நம்ம வேணா படம் எடுக்கலாமா அப்படின்ட்டு அக்கா ஒரு பிளானை போட்டு அக்காவோட நின்ன நாள் ஆசையை ஏதோ நிறைவேற்றிருக்காங்க. அது கூட பரவாயில்லைங்க. படம் ஸ்டார்டிங்ல வந்து ப்ரொடக்ஷன் போஸ்டர் போட்டாங்க. அங்க பார்த்தா வந்து வனிதா ப்ரொடக்ஷன் போட்டுருந்துச்சு. கீழே ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஜோவிதா தான் வந்து விளையாட்டு இருக்காங்க போல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குழந்தை திரும்பதான் தெரியுது அந்த குழந்தையே நம்ம வனிதா அக்கா தான் அப்படின்ட்டு. அந்த குழந்தையே நீங்க தான் சார். பொண்ணு வந்து ப்ரொடியூஸ் பண்ண அம்மா வந்து நடிக்க அம்மாவோட 3வது 4வது பாய் ஃப்ரெண்டு வந்து படத்துல ஹீரோவா நடிக்க அப்படின்ட்டு ஒரே கூத்தா இருந்துச்சு இந்த படம். ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த படத்தோட டைரக்டர் வந்து வனிதா அவங்களோட பொண்ணு தான் ப்ரொடியூசர். ஆப்வியஸ்லி ப்ரொடியூசர் செட்டுக்குலாம் வருவாங்க ஷூட்டிங்லாம் பார்ப்பாங்களே. இந்த படத்தையே நம்மளால பார்க்க முடியலையே. அந்த ராவா எப்படி அவங்க நேர்ல பார்த்தாங்க அந்த ஜோவிகா இல்ல அதை பார்க்க எப்படி அவங்க எல்லாம் அலோ பண்ணாங்க அது எனக்கு தெரியவே இல்லை. உண்மைதாங்க. இவங்க 2 பேரும் அந்த வயசான 2 பேரு உட்காந்து ரொமான்ஸ் பண்றத 2 மணி நேரம் படமா எடுத்து வச்சு புதுசா வாங்கியிருக்காங்க. எங்க அதை பார்க்கவே முடியல கேட்டால என்ன கருமையா இது? இல்ல ரொம்ப நமக்கே கூச்சமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களாம் எப்படி வந்து நடிச்சாங்க இல்ல நடிக்கிறத பார்க்க வச்சாங்க அதெல்லாம் வந்து தெரியவே இல்லை. அந்த டவுட் எனக்கு ரொம்ப பெரிய டவுட். யாராச்சும் எனக்கு கிளியர் பண்ணுங்க. இதுல வேற நடுவில் மாட்டினா தலைவர் எல்லா படத்தையும் கார்பரேட் கொடுக்குற மாதிரி நம்ம யாரு கொடுக்குறோம்ன்றது தெரியாம கொடுத்து விட்டாரு. படத்துல வந்து சிவராத்திரி அப்படின்னு பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது கேமியா கொடுக்க வந்தாங்கன்னா நம்ம கிரண் இந்த ஐட்டம்ஸ் தான் ஆள போடுறீங்க. அதுக்காக புதுசா ஒரு ஆதரவாளர் போடலாம் இல்லையா? எங்க எல்லாம் பழைய கேள்விகள் பழைய ஆண்டிகளா போட்டு வச்சிருக்கீங்களே. இது முதியோர் இல்லாம ஆண்டிகள் இல்லாம நம்ம கிரண் வந்து ரசிகர் மட்டும் அப்படின்ற வெப்சைட்ல போட்டதாத்தையும் படத்துல போட்டு வந்து காசு வாங்கி போயிட்டாங்க பொழுது. இவங்களே பாவம் ஏதாங்க தேவலாம தலைவன் காப்பிரைட்ஸை கொடுத்து விட்டு ஏன்டா கொடுத்து எம்மா நீ காப்பிரைட்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம் இந்த பாட திருப்போடி அப்படின்ட்டு தலைவனே விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டாங்க நம்ம வனிதா அக்கா. நீ பெரிய மாவீரனே என்ன தெரியாது ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. உண்மையிலேங்க வேற லெவலுங்க. மற்றவங்களாம் வந்து சண்டை போட்டுருக்காங்க அழுதுகிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. எஸ்பிபிலாம் பாவம் மனுஷன் விட்டா அப்படி. அனிதா அக்கா தான் ஒரே பேட்டி டோட்டல் ஃபேமிலி கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரே பேட்டியில அக்கா வந்து காப்பீஸ் வாங்கி வந்துட்டாங்க. அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கக்கா. இந்திரம் வந்து சந்திரம் வந்து இந்த சினிமா தான் அது பாட்டு போட்டு காப்பீஸ் வைக்கிறாங்கக்கா. அதையும் சண்டை போட்டு வாங்கி கொடுங்க புண்ணியமா போங்க.
அக்கா வந்து ரொம்ப வருஷமா சினிமா இருந்தாங்க. ஆனால் அக்காவுக்கு சினிமா பத்தி தெரியும்னு பார்த்தா படத்துல குவாலிட்டின்ட்டு ஒரு கருமும் இல்லை. கேமராமேன் எவனே தெரியல. எல்லா சீன்லயும் கேமரா ஆட்டே எடுத்து வச்சிருக்கியா. பிரீமியர் ப்ரோலயே ஸ்டெபிலைசர் ஆப்ஷன் இருக்குடா, அதையாவது போட்டோம்னா படத்துல. ஐடியா இல்லாத பசங்க இதை பார்த்து கண்ணு வேலை தான் வந்துச்சு. பாவனா மெசேஜ் கண்ணு வெளியே வந்துட்டு ஒயிட் ஹவுஸ் சொல்லிட்டு இருக்கேன் கண்ணுல அந்த பண்ணி வச்சிருக்காடுங்க. இல்ல ஆக்சுவலி அது ஆடுற ஃபுட்டேஜ் அதை பார்த்த வந்து தலை வலிக்குது. அது மொபைல்ல எடுத்தாங்களா இல்லை கேமரால எடுத்தாங்களா எதுவுமே தெரியல. இப்பெல்லாம் யூடியூப் வீடியோவே நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப குவாலிட்டியா கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற எல்லாருமே. ஆனா இவங்க ஒரு ஹோல் மூவி ஒரு தியேட்டர்ல கொடுக்க போறாங்க. யூடியூப் வீடியோலாம் போன்ல தான் பார்க்க போறோம். மிஞ்சி போனா டிவில இந்த மாதிரி சிஸ்டம்ல பார்ப்போம். அவங்களே வந்து எவ்வளவு குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு தியேட்டர் மெட்டீரியல். அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னா அப்ப அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டுதான். அக்காக்கு தெரியலையே. உண்மையிலேயே நிறைய சீன் பார்த்தா புள்ளி அடிக்குது, புரி அடிக்குது. போன்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேருக்கு மட்டும் சும்மா சினிமா கேமரா போட்டு கடைசியில போன்ல எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. இப்ப நான் பிளாஷ்பேக் சீன் போவாங்க. பிளாஷ்பேக் சீன் எது ரியாலிட்டினே தெரியாத அளவு தான் படகு வச்சிருக்கானுங்க. பிளாஷ்பேக்லயாவது கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியே தான் போட்டுருக்கலாம், கெட்டப்பா மாத்திரலாம். அது ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. குறிப்பா வனிதா அக்கா ரியல் டைம்ல தான் வந்து அக்கா 40 வயசு ஆகுது. பிளாஷ்பேக் வந்து அக்கா வந்து காலேஜ் கேர்ள், காலேஜ் ஃபிகரா. மனசாட்சி இருக்காக்கா உங்களுக்கு? அட்லீஸ்ட் காலேஜ் போகிறதுக்காவது வேலைக்கு வச்சுருக்கலாம்ல. என்ன காமெண்ட்னா ரியல் டைம்ல சீன்லாம் வந்து மேக்கப் போட்டுருங்க எல்லாரும். பிளாஷ்பேக்ல யாரும் மேக்கப்பே போடல. கேட்டாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்களாம்பா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் தெரியுமா? அதாங்க வேற லெவல். எல்லாம் பண்ணுவாங்க. முதல்ல ப்ரொபோசல் பண்ணுவாங்க, லவ் சொல்லுவாங்க, லவ் பண்ணிக்குவாங்க. பட் இங்க பாத்தீங்க பண்ணா நம்ம ராபர்ட் மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு? எடுத்தவனே லவ்லாம் இல்ல, எடுத்தவனே மேட்ரு தான். எடுத்தியா ஒரே சொல்லுது. எடுத்தவனே வனிதா கூட்டு போய் எம் பண்ணிட்டு தான் தலைவர் ப்ரொபோசலே பண்ணுவாரு. நோ ப்ராப்ளம். அக்கா உண்மையிலே வேற லெவல் ரைட்டிங்கா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கூச்சமே இல்ல. இதுல ராபர்ட் மாஸ்டர் அடிக்க சொன்னா எதிரால வந்து லவ் வந்துச்சு. ஊர்ல 1000 பேர் இருக்கும் போது நான் என் ஜிஸ்ஸியை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வேற அடி வாங்க போற. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. சாரி அந்த படத்துல இழுத்துனா. சரி ஓகே. நான் வந்து விடிவி கன்னி அதான். ஏன் லவ் பண்ணேன்னு சொன்னா தலைவன் டேரக்ட் பேசுவாரு ரொம்ப கடுப்பே ஆயிரும். நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். இதுல வேற ராபர்ட் மாஸ்டர் ஃப்ரெண்டா ஒருத்தன் வருவாங்க. அவன் மூஞ்சி அப்படியே க்ளோஸ் பண்ணி பாருங்க. ஏய் இங்கே பாத்துருக்கேன். ஏய் ஆமா அவன் இங்கே பாத்துரு. யாரு? அவரே தான் இவரே தான் அவர். ஏங்க இது GTA 4 வர கேரக்டருங்க. அப்படியே வந்து GTA 4 பார்த்துட்டு அப்படியே வந்து மேக்கப் போட்டிருக்கானுங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. இப்போ வனிதாக்காவுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ராபர்ட் மாஸ்டர் கூட ஞம் பண்ணணும். அதுக்கு என்ன வழி அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கதையே அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்துல கதையே அதுதான். அதுக்கு அம்மா ஐடியா கொடுப்பாங்க, கூட தங்கச்சி ஐடியா கொடுக்கும். நல்ல குடும்பம், நல்ல மதர். இதுல வேற அம்மா கேட்டு தான் எப்படின்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு வரும் பொழுது புடவெல்லாம் கட்டி இதுவா இருப்பாங்க. ஃபாரின்ல இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா என்ன ட்ரெஸ்னே தெரியல, விதமா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. பார்க்கவே கன்றாவே இருக்குது. என்ன கருமையா இது? இந்த கவர்மெண்ட் படத்துல மாதர் சங்கம்ட்டு ஒரு குரூப் இருக்கு தெரியுமா? ஐயா கவர்மெண்ட் போட்டு பல போற அந்த மாதிரி நான் ஆன்டிங்க சேர்ந்து அடிக்கடி மீட்டிங் போடுவாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை, கேவலமா இருந்துச்சு. முக்கியமா இந்த ஹீரோயினோட அம்மா கேரக்டர் தான். அது வந்து இது சொல்லுவாங்களாமா, அம்மா நான் ராபர்ட் மாஸ்டர் லவ் பண்றேமா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, லவ் வேணா பண்ணிக்க, அட கல்யாணம் மட்டும் பண்ணாத அப்படின்ட்டு. அடுத்த பதிங்க பண்ணா கல்யாணம் வேணா பண்ணிக்க, குழந்தை பத்துக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குடும்பமாயா அது குடும்பம்? உன்னை சொரி நாய் வந்து புடுங்க போயா. அக்கா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ராபர்ட் மாஸ்டர் குழந்தை பெற்றுன்றதுக்காக பழைய எஸ்டீம்கே போயிருப்பாங்க. அது எஸ்டீம் சீனை மட்டும் சொன்னா நீங்களே வாந்திருப்பீங்க. பார்க்கும்போது எனக்கே வந்து காமெடி தான் வந்துச்சு. வாந்தி எடுக்க வேண்டியது வனிதா அக்கா தான். அதை விட்டுட்டு எல்லாரும் வாந்தி எடுக்க வச்சுட்டு என்ன ஆகுனா இவர் வந்து தலையை வந்து எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறனால ஐவிஎஃப்ல குழந்தை பெற்றுக்கலான்னு பிளான் போடுறாங்க. அதாவது அக்கா என்ன பண்ணாங்கன்னா இது எப்பறம் நான் வாயில சொல்லுவேன், கேவலமா இருந்த கதை. ராபர்ட் மாஸ்டர் வித்தை காட்ட மாட்டேன்றதுக்காக அக்கா என்ன பண்ணாங்க, வாய் வித்தை காமிச்சு எப்படியாவது கருவமானு பிளான் போடுவாங்க. பட் அதுவும் வந்து வீணா போயிடும். உண்மையில இந்த சீனை பார்க்கும்போது கருமம் இந்த கருவத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்றவே ஆயிடுச்சு. என்ன எழவியாது ஏக்கா பேசாம இந்த காசுக்கு நீ உள்ளூர் ஒரு படம் பண்ணி உள்ளுக்காக வித்து காசு பார்த்துக்கலாம். யோசனை நல்லா இருக்க.
தேவையில்லாம பப்ளிக் வந்து போட்டு காட்டி பப்ளிக்கோட நிம்மதி கெடுக்கிறது தெரியுமா? இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. இதுல வேற அது இன்ஸ்டாகிராம்ல டேய் காசு கூறாங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கு கூவியாடா, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஏண்டா சிம்புவும் நயன்தாராவும் ஒன்னா போட்டு இது நம்மாலு படத்துல வந்து 2 பேரும் வந்து தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு விட்டுட்டு படத்துக்காக ஒண்ணு சேர்ந்து நடிச்சாங்க. அந்த மாதிரிதான் இந்த படமும் பப்ளிக் ரிவ்யூலாம் நல்லபடியா சொல்லியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கிறது பாருங்கன்ட்டு மனசாட்சியே இல்லாம புள்ளி தெரியுமா? இதோட ஏத்துக்கவே மாட்டேன்டா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்க்க விருப்பம் நம்மளான்ட்டு ராபர்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு போயிடும். அப்படி அதனால அக்கா கொச்சி வீட்டுக்கு போடுவாங்க. அப்போதான் சொல்லுவாங்க அக்கா வந்து கர்வமா இருக்காங்க அப்படின்ட்டு. அங்கதான் எனக்கு டவுட் எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அக்காவுக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனை இருக்கு, அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டா உயிருக்கே ஆபத்தாயிரலாம், அதனாலதான் ராபர்ட் மாஸ்டர் குழந்தை கொடுக்காம வந்து காப்பாத்தினாரு அப்படின்ட்டு அங்க ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதனால இவர் வந்து குழந்தை கொடுக்காம வந்தாங்களாமா. இதுல வர செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது தமிழ் படமா தெலுங்கு படமானே டவுட்டா வருது. ஏடா வரமெல்லாம் தெலுங்குலயே பேசிட்டு இருக்கான். இதுல வேற காமெடி பண்றதுக்காக தேவையில்லாம பவர் ஸ்டார் இன்னொருத்தன் எவனே தெரியல அவனை வந்து சக்கிலா ஃபேன் ஒன்று இறக்கி விட்டுருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து டேய் சுரேஷே அவர் தெரியுமா அந்த ஆளை கூட பிடிச்சிருக்காங்க. உண்மையிலே இன்ஸ்டாகிராம்ல கோமலாம் தலை பண்ணி ஃபேமஸ் ஆனவங்கலாம் எடுத்து உள்ள போட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்கும், காமெடியா இருக்கும் அப்படின்னு மித்து ஒன்று போயிட்டு இருக்கு. மித்துல அது ஒரு மூணு நம்பிக்கை. அதுல இதுவும் ஒன்றும் சளைச்சது கிடையாது. உண்மையா சொல்லுங்க இந்த கேட்டெல்லாம் வந்தால எங்கேயா சிரிப்பு வந்துச்சா காமெடி வந்துச்சா? உண்மையில சிரிப்புலாம் வரல, விருப்பு தான் வருது. கடைசியில குழந்தை பிறந்து ஆபரேஷன் தியேட்டர்ல கண்ணீரும் கம்பளியுமா படத்தை முடிப்பாங்க. அதோட வந்து ஜோவிதாவோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் கரியா போறத நீ கண்கூடா பாப்பீங்க. உள்ள அக்காவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைப்படல இந்த மாதிரி படம் எடுத்து ஜோவிதாவோட காசெல்லாம் கரியாக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரசிகர்னு ஒரு காவியத்தை எடுத்தாங்க. அந்த படம் ஒரு பாட்டை ஃபேமஸ் தவிர அதோட எதுவுமே ஓடல. அதே வந்து ரொமான்ஸ் பண்றேன் லவ் சீன் விற்கிறேன்ற பேர்ல வனிதா அக்கா வந்து கண்ணிலே பார்க்க முடியாத சீன் நடிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் சீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மொத்தம் பிக் பாஸ் சம்பாதிச்ச பணமெல்லாம் நெருப்பு, ஜோவிதா மூஞ்சில கருப்பு. இது படம் பார்த்தவனுக்கு மூஞ்செல்லாம் வெறுப்பு. ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து மிஸ்டர்ஸ் பார்த்து ஓட்டி இருப்போம். ஓகே அர்ஜென்ட் வீடியோல கொஞ்சம் கம்மியா ஓட்டேன். ஓகேவா மேபி வந்து இன்னும் கொஞ்சம் கட்சியில் பெருசா ஓட்டி பெரிய வீடியோவை போடலாம். ஓகே இதே மாதிரி என்ன படத்தை ரோஸ் போகலாம் கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து போட ட்ரை பண்றேன். ஓகேவா அப்புறம் சும்மா போதீங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. கஷ்டப்பட்டு 3 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்திருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 4 லட்சம் போவோம், கோல்டு பட்டன் வாங்கிடுவோம். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.